நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சாரி செல்லம்மா, தப்பாக எடுத்துக்காதீங்க. பயங்கரமாக குளிச்சிட்டேன்னா ஒரே தலைவலி, ஹேங் ஓவர் மாதிரி இருக்கு. ஹேங் ஓவர் போக்குறதுக்கான ஒரு ஸ்மால், டோன்ட் மைண்ட். குடிக்கவே கூடாது, குடிச்சா குடியை கெடுக்கும். நேற்று உங்கள் அண்ணன் கிடக்குற எனக்கு ஜாமீன் கிடைக்கலையா, ஒரே சந்தோஷம், ஜெயிச்சிட்டோம்னு கொண்டாட ஆரம்பிச்ச கொண்டாட்டம் தீபாவளியில் வந்து முடிஞ்சது. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா நான் ரொம்ப வேதனையில் இருக்கேன் மிஸ்டர் அவினாஷ். மிஸ்டர் அவினாஷ் எதுக்கு செல்லம்மா? அந்த மிஸ்டரை தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. அவினாஷ் உரிமையோட கூப்பிடுங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ல. நேற்று அண்ணன் பொண்ணுக்கு 16வது நாள், அதான் அவங்க ஜாமீன் கேட்டு வந்துட்டாங்க. ஓ அப்படியா? அது தெரியாம அவருக்கு ஜாமீன் கிடைக்காம பண்ணிட்டோம். அதனால என்ன உறவுக்காரங்கெல்லாம் ஒவ்வொன்னு உங்களை சுற்றி கொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? மண்ணெல்லாம் தூவி போட்டு நாசமா போ அப்படின்னு சொன்னாங்களா? இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, தூசி மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். இது பாருமா செல்லம்மா, இது பாருங்க, இந்த 5 விரல பார்த்தீங்களா? இந்த 2 விரல் மட்டும் பாருங்க. இந்த 2 விரல்ல எது பெருசா இருக்கு? இதானே? இதான் நீங்க, இதான் மற்றவங்க. மற்றவங்களுக்கு பொறாம, உங்க அளவுக்கு வளர முடியலையே, உங்க கூட சரிசமமா போட்டி போட முடியலன்னு, அதனால உங்களை பத்தி அவதூறா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க சீரியஸ் எடுத்துக்க கூடாது. ஆமா செல்லம்மா, இப்போ உள்ள போனான அவன் தடியன் அசிங்கம் பிடிச்சவன், அவன் பேர் வண்டு முருகன். வண்டு முருகனா? வண்டு முருகன் கூட இருக்காது, அவன் ஒரிஜினல் பேர் என்னமோ இருக்கு, பிரபாகர். அந்த டட்டி டாக் என்கிட்ட 15,000 rupeesக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்குது. 20,000 rupeesக்கு என்னை அவமானப்படுத்தும், 25,000 rupeesக்கு என்னை திட்டும். இதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் ஒரு கையில தான் தொங்கி இருக்கணும். இவ ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அந்த ஏசிபி, அவ பேர் என்ன, சிவரஞ்சனி. அவ கிடைக்கிற சந்தர்ப்பத்துல எல்லாம் என்னை அவமானப்படுத்துவா, வேதனைப்படுத்துவா. அதெல்லாம் கூட சொந்தக்காரின்னு மன்னிச்சு விட்டுறது. சொந்தக்காரங்கன்னா ஒரு அசிங்கமான மச்சு நச்சின்னு வச்சுக்கோங்களேன். சார், உங்களை பார்க்க 2 கிளைண்ட் வந்திருக்காங்க. நீங்க சீக்கிரமா குளிச்சு முடிச்சுட்டு அவங்கள வந்து மீட் பண்ணுங்க. வந்து மீட் பண்றீங்களா இல்ல அவங்களையும் துரத்தி விட்டுமா? ஏய், கிளைண்ட் எப்போ மீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. செல்லம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க செல்லம்மா மேடத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கறனால தான் நானும் மரியாதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். போடா மேடம், இவர் கூட பேசி எதுக்கு உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க? இன்னைக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் இவர் அட்டெண்ட் பண்ணி ஆகணும், சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. இவர் ஒரு கிறுக்கு பிடிச்ச வக்கீலுங்க. யாரை பார்த்து கிறுக்கு வக்கீல் எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? போ போய் நல்ல காஃபி கொண்டா போ. நல்ல காஃபினா அந்த காஃபியா? அந்த காஃபினா என்ன? அது வேற ஒண்ணும் இல்லை செல்லம்மா, மோசமான கிளைண்ட் வந்தாக்கா சர்க்கரை இல்லாத கசப்பான காஃபி. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நல்ல கிளைண்ட்ஸ் வந்தாலோ நல்ல காஃபி. போடா, நல்ல காஃபி கொண்டாடா. உரைக்கிற போடா பா. வண்டு முருகன். செல்லம்மா, வாழ்க்கையில எப்பவுமே சோகம் டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி காமெடி பீஸை பக்கத்துலயே வச்சுக்கிறது. இவன் நல்லவன் தான், கொஞ்சம் லூசு, அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறது. செல்லம்மா, நான் ஒன்று சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? உங்க முகத்துல ஏதோ ஒரு டென்ஷன் தெரியுது, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன் ஆபீஸ்க்கெல்லாம் போறது இல்லையா நீங்க? ஆபரேஷனுக்காக பணம் கேட்டு போயிருந்தப்ப ஏகே என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. அதனால தான் இப்ப எப்படி ஆபீஸ்க்கு போறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் யோசிக்கிறீங்க? அந்த அந்த ஆஃபீஸில் நீங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க.
அங்க பார்ட்னர், எனக்கு பாதி பங்கு இருக்கு. பின்ன பாதி பங்கு இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப எதுக்கு இது சென்டிமெண்ட்ஸ் எல்லாம்? சென்டிமெண்டல் ஃபூலா இருக்கிறீங்க. டேய் வாய முடுறா ராஸ்கல், சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நக்கலா? ஆமாமா, கிழிச்சிங்க. கிழிச்சு? ஆமாடா, நான் மறந்தே போயிட்டேன். அந்த கிழிச்ச கோட்டை தைக்க சொன்னேனே, தைச்சியாடா? அதெல்லாம் தச்சாச்சு. தச்சாச்சு. நீ இப்ப சொல்லு, 10 நாளுக்கு அப்புறம் வேலை செய்யற. எங்க விட்டு செல்லமா? சென்டிமெண்ட்ல விட்டல. இது பாருங்க செல்லமா, நீங்க அந்த கம்பெனிக்கு முதலாளி தானே, அப்ப ஏன் ஒரு சாதாரண லேபர் பயப்படுற மாதிரி பயப்படுறீங்க? இத பாருங்க, சும்மா நீங்க வேலை இல்லாம இருந்தீங்கன்னா மைண்ட் எம்டியா இருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, டேம் இட், வாட் இஸ் இட்? ஐயோ, அங்க இருக்க வர மாட்டா. An empty mind is a devil's workshop. வேலை இல்லாம சும்மா வீட்டுல உட்கார்ந்தோம்னா இந்த மைண்டுக்குள்ள 1000 அசுரர்கள் வேலை செய்வாங்களாம். கண்டதெல்லாம் தோணுமா, விஸ்வரூபம் எடுக்குமா. நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சீங்கன்னா இந்த படி சொந்தக்காரங்களெல்லாம் மறந்துடலாம். இந்த குடிகார வக்கீல சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமா, எனக்கும் இன்னொருத்தரோட டெபிட் கார்டு எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. உள்ள இருக்கான அந்த ராஸ்கல், அந்த டட்டி ஃபெல்லோ காமெடி பீஸ் பேர் என்ன, வண்டு முருகன், அவனெல்லாம் கூட நீங்க சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால பயப்படாதீங்க, உங்க கம்பெனி, நீங்க தைரியமா போங்க. என் அட்வைஸை கேளுங்க, சூப்பரா இருக்கும். அட்வைஸ் பண்ணுது குரங்கு. ஏய், இந்தாங்க மேடம் காஃபி. யாரை பார்த்து குரங்குன்னா? குரங்கு. செல்லம்மா, அவனை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க. அப்படியே சிம்பான்சி மாதிரில. வண்டு முருகாடி சிரிச்சல சிம்பான்சி தாண்டா. செல்லம்மா சிரிக்கிறீங்க, அழகா இருக்கு செல்லம்மா. இதே சிரிப்போட நீங்க ஆபீஸ் போங்க, எல்லாம் ஓகே ஆகும். டாடா, பாய். வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க. யாரோ வயசானவங்க கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாமி கிட்ட போயிடுச்சு. சொல்றீங்க என் குழந்தை பொறுக்க போது சாகல. சொல்றீங்க எங்க போனோம்? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போனோம். நீங்க முதல்ல ஆட்டோல இருங்க, வாங்க. குழந்தைய கொடுங்க. ஐயோ, என்ன குழந்தைக்கு இப்படி ஜுரம் அடிக்குது? ஆமாம்மா. என்னது தெரியல உங்களுக்கு? தெரிஞ்சது. கை வைத்தியெல்லாம் செஞ்சு பார்த்தேன், சரியா போயிடும்னு நினைச்சேன். ஐயோ, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதானே? அதாம்மா, ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். எந்த ஹாஸ்பிட்டல்? அதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்கதான். அவ்வளோ தூரமா? ஐயோ, அது வரைக்கும் இந்த குழந்தை என்ன பாடுபடும். ஐயோ, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் வீட்டுக்கு போற வழியில ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வேணா போங்க. சரிம்மா, சரி. அங்க எல்லாம் போகணும்னா ரொம்ப செலவாகுமே, நான் என்ன பண்ணுவேன்? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான், ஆனா அவ்வளவு செலவாகுது. நீங்க அங்கேயே போங்க.
அது சரி, பணத்துக்கு அம்பட்டு பணத்துக்கு நான் எங்கம்மா இங்க போவேன்? பாருங்க, டாக்டருக்கும் மருந்துக்கு நான் வேணா காசு கொடுக்குறேன், நீங்க அங்கேயே போங்க. உங்களுக்கு எதுக்குமா அப்படின்னு சிரமம்? எனக்கும் இதே வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் செலவு பண்ண மாட்டேன். நீங்க அங்கேயே போங்க. அப்பா நீ கொஞ்சம் நேரம் போங்க. குழந்தையோட அப்பா அம்மா எங்க? அது அப்பாவோ அம்மாவோ. என்னது உங்களுக்கு இந்த குழந்தை உங்களுக்கு தானே? என் பிள்ளையோட உங்க பிள்ளை தானே? என் பிள்ளையோட பிள்ளைதாம்மா. ஆ, என்கிட்ட பிள்ளைய விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் சாவுக்கு போயிருக்காங்க. குழந்தைய விட்டுட்டு சாவு வீட்டுக்கு போயிருக்காங்களா? ஆமா பாட்டி, நான் பாத்துக்குவேன்ல. நல்லா பாத்துக்கிட்டீங்க. பா நீ கொஞ்சம் நேரம் போய் லெஃப்ட் போயிடு. ஐயோ என்ன இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? ஐயோ அழுவாத செல்லம், அழுவாத. என்னையே பார்த்துட்டு இருக்கேன். என்ன செல்லம்மா இவ்வளோ புது ட்ரெஸ் இருக்கு? பாரதிக்காக வாங்கினியா? இல்லைங்க, பின்ன இதெல்லாம் கண்ணம்மாவுக்கு வாங்க. அது அங்க அங்க முன்னாடி இருக்குங்க. அதான் ஹாஸ்பிட்டல், அங்க போங்க. சரி சரி, இந்தாங்க இந்தாங்க, இந்த படத்தை வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம்மா. எதுக்குமா? சரி பாருமா, பொண்ணே பார்த்து அழுகுது. பொண்ணு அம்மான்னு நினைச்சிருச்சு போல இருக்கு. சரிம்மா, பார்த்து போங்க. போங்க. போ. South Post. சார் பார்த்து 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 சார். இருக்கு சார், நான் எடுத்துறேன். இருக்கு சார். கவனமா இருக்கக்கூடாதா? லெட்டர் எடுக்கிறேன்னு கீழே விழுந்து மண்டை உடஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது? அது விடுங்க சார். அடுத்தவங்க உதவிக்காக காத்துட்டு இருக்கிறத விட செத்து போயிடலாம் சார். அப்படிலாம் பேசக்கூடாது சார். உங்களை பார்த்துக்க யாருமே இல்லையா? எங்க செல்லம்மா? அவ வெளியே போயிருக்கா. சித்தப்பா உள்ளதான் இருக்காரு. இருங்க கூப்பிடுறேன். சித்தப்பா, சித்தப்பா. வரேன்ப்பா. ஐயா வாங்க வாங்க. ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. உங்க வீடு இருக்கிறதே மறந்துட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க வடமொழி ஜாகிரதையா பாத்துக்க மாட்டீங்களா? ஏன் வடமொழிக்கு என்னாச்சு? லெட்டர் எடுக்கிறேன்னு கீழே விழுந்திருப்பார் சார். இப்படி கால் நடக்க முடியாம இருக்கவங்கள நாம தானே பொறுப்பா பாத்துக்கணும். நான் என்ன சார் பண்றது? வயசானவன். செல்லம்மா கிட்ட சொன்னேன். அவ எதுவும் கண்டுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. நான் குழந்தைய பாப்பனா இல்ல இவனை பாப்பனா? நீங்களே சொல்லுங்க. ஐயோ பாவமே. செல்லம்மா ரொம்ப நல்லவங்களாச்சே, அவங்கள எப்படி பண்றாங்க? சரி சரி, இது உங்க குடும்ப விஷயம், எனக்கு எதுக்கு?
நான் வந்த விஷயத்த சொல்றேன். 3 மாசம் வாடகை பாக்கி. எப்ப தர போறீங்க? இல்ல வீட காலி பண்றீங்களா? என்னப்பா இது? இவர் 3 மாசம் வாடகை பாக்கிங்கிறாரு, நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல? ஆமா சித்தப்பா, 3 மாசம் வாடகை தரணும். இந்த அமுதா விஷயத்துல பணம் புரட்டுறதுல கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. அதுவும் இல்லாம செல்லமா ஆபீஸ் போறதில்ல, அதான் வாடகை கொடுக்க முடியாம போயிடுச்சு. சார் கொஞ்ச நாள் பொறுத்துங்க, நான் பணத்துக்கு ஏற்பாடு கொஞ்ச நாள்ல பொறுத்துக்க முடியாது சார். எனக்கு 2-3 நாள்ல வாடகை வந்தாகணும். இல்லனா நீங்க வீட காலி பண்ணுங்க. சார் என்ன சார் உடனே விரட்டுறீங்க? என்ன மிரட்டுறாங்க? எப்படி சார் உடனே விரட்டுவாங்க? நான் தரேன்னு சொன்னேன். பேசிட்டு அவரு. கொஞ்சம் பொறுங்க. எங்க போயிட போறோம்? சும்மா இரு. இத பாருங்க, நாளைக்கு உங்க வாடகை பண்ண உங்க வீட்டுல டான் வந்து விழுந்துரும். போயிட்டு வாங்க. இத பாருங்க உடம்பல நீங்க பேசுறது ரொம்ப நீங்க தப்பு. பேசுறதா தப்பு. சார், முடிஞ்ச சார், போனா என்ன சார், சார்? சார், எனக்கு சொத்து நிறைய இருக்கு. டேய், சும்மா இருடா. நான் தான் பேசிட்டு இருக்காரு சொல்றேன். பாருங்க. அவன் ஏதோ மனசு போங்க சார், எதுவும் பேசல, போங்க. பார்த்துக்காதீங்க. நீங்க போங்க. வர சார். போங்க சார், போங்க. போயிட்டு வாங்க. ஓப்பா. டேய், என்னடா அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? நல்ல ஆள்றா நீ. உன் கோவத்தை அவங்ககிட்ட தான் காட்டணுமா? வாடகை கட்டலன்னா பணம் கேட்க தான் செய்வான். அதுக்காக அவங்ககிட்ட போய் சண்டை போடுவியா? ஏண்டா, நான் செல்லம்மாக்கிட்டே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ என்னடான்னா வரவும் போறவன்ட்டெல்லாம் எனக்கு வீடு இருக்கு, பில்டிங் இருக்கு அப்படி மோட அடிச்சுட்டு பின்ன நினைச்சுப்பா, கடவுள் என் கால் எடுத்துட்டாலும் காசு பணம் தாராளமா கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏன் நான் கண்டவங்கள மிரட்டினா கேட்டுட்டு இருக்கணும்? அதுக்காக நீ ஆத்திரப்பட்டு அவங்ககிட்ட சொன்னேன். இது செல்லம்மா காதுக்கு போய் விசாகம் காதுக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா சொந்தக்காரன் நம்ம வீட்டு வாசல்ல கியூல நின்று எனக்கு கொடுன்னு கேட்க ஆரம்பிப்பான். குடுப்பியா? இத பாருடா, தனக்கு மஞ்சள் தான் தான தர்மம்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா செல்லம்மாக்கு தெரியுமா? அவ சொந்த வீட்டு வாசக்கால புடிங்க அடுத்த வீட்டு வாசல்ல வச்சுட்டு ராத்திரி முழுக்க காவல் காக்குறோட. போதும் சித்தப்பா, எனக்கு புத்திமதி சொல்றதை விட்டு அந்த கம்பெனிக்கு போய் இந்த மாசம் வாடகை கேளுங்க. 3 மாசம் வரைக்கும் அவங்களே வாடகையை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதா அக்ரிமெண்ட். ஏன்பா நான் போய் கேட்காம இருப்பேன்னு நினைக்கிறேன்? ₹1 காசா இருந்தாலும் பாம்பேல இருந்தா செக் வரணுங்கிறான். முதல் மாசங்கிறதுனால அப்படி இப்படி இழுபறியா இருக்கான். இன்னும் 2 நாள்ல செக் வந்துருமா, கேஷா மாத்தி என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். 2 நாள் ஆகுங்கிறீங்க? அப்ப எப்படி அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட நாளைக்கு தரேன்னு சொன்னீங்க? நான் கம்பெனி போனது முந்தா நாள்ப்பா. இத பாருப்பா, இந்த கம்பெனி விவகாரம் பண விஷயம் நான் பாத்துக்கிறேன். நீ இதுல தலையிட்டு மனசையும் உடம்பையும் கெடுத்துக்காதடா. இத பாரு, காணாம போன உன் குழந்தைய கூட அங்கங்க நான் தேடிட்டு தான் இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம ஒழுங்கா மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு சீக்கிரம் எழுந்து நடக்கிற வழியை பாரு. இத பார், அது வரைக்கும் இதை பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு விடாது. முக்கியமா ஓம் பொண்டாடி தெரியக்கூடாது. அப்பா சாமி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. நானா சொல்ற வரைக்கும் இந்த 2 விஷயம் செல்லம்மாக்கு தெரிய வேணாம். மாமா, எனக்கு என்ன தெரிய வேண்டாம்னு சொல்றீங்க? நீ என்னம்மா சொல்ற? என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. அட அம்மா, நான் வயசானவன் ஏதோ உடனே பேசுறீங்க, அதை போய் பேசாததுக்கு என்னன்னு கேட்டா? மாமா வேண்டாம், நீங்க பேசுறது பொய்ன்னு உங்க 2 பேர் முகத்துல காட்டி கொடுக்குது. சொல்லுங்க, எனக்கு என்ன தெரியக்கூடாதுங்கிறீங்க? என்னங்க நீங்க சொல்லுங்க. சித்தப்பா எதை பத்தி பேசுறாருன்னு எனக்கு தெரியல செல்லம்மா. இந்த பாருங்க, 2 பேரும் மாத்தி மாத்தி போய் சொல்லாதீங்க. நான் உள்ள நுழையும் போது தெளிவா கேட்டுச்சு, 2 விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு. என்னது அது? அவசியம் தெரிஞ்சாகணுமா செல்லம்மா? ஆமா. அப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்க. இத பார், முக்கியமா வடமலை மேல கோச்சிக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். மாமா முதல்ல சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நான் பாத்ரூம் போயிருந்தப்போ சித்தப்பா வடமலை என்ன தடுக்காது. இதுக்கு மேல மறைக்கிறதுல அர்த்தம் என்ன? அது வந்துமா, பாத்ரூம் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடலான்னு உள்ள போனேன்.
அதுக்குள்ள தபால்காரன் வந்து தபாலை போட்டிருக்கான். இவன் போய் அதை எடுக்க போனவன் அப்படியே வீல் சேர்ந்து கீழே விழுந்துட்டாமா. ஐயோ என்னங்க, ஏதாவது அடிபட்டுச்சா? இல்ல என்ன மணி அடியெல்லாம் ஒண்ணும் படலம்மா. இவன் முழுசா கீழே விழுறதுக்குள்ள ஹவுஸ் ஓனர் வந்து பிடிச்சிட்டாருமா. இன்னைக்கு உண்மைதான் சொல்றீங்களா? எனக்கு அடி எதுவும் பட்டலையே. இல்ல அம்மா, நான் தான் அடிப்படல, அதுக்குள்ள வீட்டுக்காரர் வந்து பிடிச்சிட்டாருன்னு சொல்றேன். அப்புறம் ஏமா பதற? இதுக்கு தாங்க சொன்னது, நானும் மாமாவும் உங்க பக்கத்திலே இருக்கணும்னு. எனக்கு உண்மையை சொல்லுங்க, அடி எதுவும் படல இல்ல? இல்ல. ஆமா, எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்ன ரெண்டாவது விஷயம் என்னங்க? என்ன ஒண்ணும் கேட்காத. நான் ஒண்ணு கடக்க ஒண்ணு உளறிடுவேன். நீ சித்தப்பாவிய கேளு. நான் சொல்றேன் செல்லம்மா, சரியான நேரத்துல வந்து காப்பாத்தின வீட்டுக்காரு நாக்க புடிங்கிற மாதிரி வடமொழிய கண்ணா புண்ணான்னு கேள்வி கேட்டாருமா. 3 மாசம் வாடகை பாக்கியாமா. இத நான் எதிர்பார்த்ததுதான். ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் நான் பயந்துகிட்டு இருந்த விஷயம் தான். எம்மா, நீ ஏமா கவலைப்படுற? நான் அங்க எங்க புரட்டி நாளைக்கே பணத்தை கட்டிடுறேம்மா. வேண்டாம் மாமா, நீங்க நல்ல மனசோட தரேங்கிறதுக்காக உங்களை எவ்வளவுதான் தொந்தரவு பண்றது? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? அடுத்த மாசத்துல இருந்து கிராமத்துக்கு போலான்னு இருந்தேன். ஆனா இப்ப நான் முடிவை மாத்திட்டேன். செல்லம்மா, இந்த பாருங்க, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட் அவினாஷ் கூட சொன்னாரு, நான் உடனே வேலைக்கு போறது நல்லதுன்னு. எனக்கும் அதுதான் சரியான படுது. அதனால நான் நாளையில இருந்து ஆபீஸ்க்கு போறேன். நீ குழந்தைக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்னு தானே வெளியே போன. அப்புறம் எதுக்கு அவினாஷை போய் பார்த்த? அது ஒண்ணும் இல்லைங்க, அவருடைய டெபிட் கார்டு ரொம்ப நாளா என் கையில இருந்துச்சு. அதை திருப்பி கொடுக்கறதுக்காக போனேன். ஆமா, குழந்தை எங்க? உள்ளதாமா இருக்கா? எம்மடி இந்த கொடுங்க. மைனா, எப்படி பேசுற பாத்தியா? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா. என் செல்லம்மா அப்படிப்பட்டவ இல்லை. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கடற்கரையான் என்பவரின் ஜாமீன் மனு மீதான இருதரப்பு வாதங்களையும் கவனத்தில் கொண்ட இந்த நீதிமன்றம் வெளியே சாட்சியங்களை எந்த விதத்திலையும் கலைக்க மாட்டேன் என்று உறுதிபட கூறிய அவர் வாதத்தையும் அவரின் ஒரே மகள் மரணத்தையும் மனதில் கொண்டு அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்குகிறது. இந்த வழக்கு மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. மேற்படி வழக்கு மறு விசாரணைக்கு வரும் தேதி வரை கடற்கரையான அருகில் உள்ள காவல் நிலையம் சென்று தினமும் கையெழுத்திட வேண்டும் என்றும் சென்னையை விட்டு வெளியே எங்கும் செல்லக்கூடாது என்றும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஸ்னேகா சார் என்ன அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு? என்னங்க 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 என்ன என்ன கவனிக்கலையா? நீங்க கவனிச்சேன், அதான் ஒதுங்கி போறேன். என்னங்க சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னடி இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்ப ரத்தனா செத்தாலும் அப்பயே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் புறப்படுறேன். என்னங்க அப்ப ஏங்க இது? எனக்கு தெரியல, நான் புறப்படுறேன். நில்லுங்க. எங்க போறீங்க? முத்தழகி வரல? நான் ஒருத்தி உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியல. முத்தழகி கேக்குறீங்க? இப்ப நான் வாக்குவாதம் பண்ண வரல, அதுக்கான நேரமும் இல்லை. நான் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ இத்தனை நாள் ஸ்னேகா கூட இருந்தீங்களே சார், அது உங்க வீடு இல்லையா? கோமதி, நீ பேசுறத நிறுத்து. ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடாத எல்லா இழப்பும் எனக்கு ஏற்பட்டுருச்சு. தங்கச்சி புருஷனை கொலை பண்ண முயற்சி செஞ்சேன்னு ஒரு பழிய சுமந்து ஜெயிலுக்கும் போயிட்டேன். பெத்த பொண்ணை வாரியும் கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு என்ன இருக்கு? ஏதாவது பேசுன உன்னை இங்கேயே கொலை பண்ணிட்டு திரும்ப ஜெயிலுக்கு போயிடுவேன். கோமதி, நீ போ நான் பேசிக்கிறேன். இல்ல ஸ்னேகா, நீ போ, நான் பேசிக்கிறேன். இல்ல நீ போ கோமதி, ப்ளீஸ் போ. ஏங்க இப்ப சொல்லுங்க, நீங்க என் கூட வருவீங்களா மாட்டீங்களா?
நான் முத்தழகி வீட்டுக்கு போகணும். ஓ, அப்ப நீங்க நம்ம வீட்டுக்கு வர மாட்டீங்க. அப்ப நமக்குள்ள இருந்தது எல்லாமே என்னையோட முடிஞ்சு போச்சு இல்ல? நான் அப்படி சொல்லல. எனக்கு இப்ப முத்தழகியை பார்க்கணும். அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? எதுக்கு? எதுக்கா? நீங்க ஜெயிலுக்கு வந்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் அரசியல்வாதி வீடு, வக்கீல் வீடு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வீடுன்னு தெருவா சாப்பாடு தூக்கம் இல்லாம தினம் தினம் அலைஞ்சிருக்கேன். ஆனா உங்க முத்தழகி என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு நீங்க ஜாமீன்ல வர போறீங்கிறது முத்தழகிக்கு தெரியும். ஆனா அவங்க வந்தாங்களா? ஆனா நான் வந்திருக்கேங்க உங்களுக்காக. வந்து 1 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன். என்னோட அருமை தெரியாம நீங்க முத்தழகி வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க. அப்படி என்னங்க அவங்க வசந்துட்டாங்க? என்ன விட அவங்க என்னங்க அப்படி பெரிய தியாகம் பண்ணிட்டாங்க சொல்லுங்க. இல்லைங்க, இப்ப நீங்க சொல்லிட்டு போறீங்க, இல்லைன்னா இங்க இருந்து நீங்க நகர முடியாது. அப்படி என்ன முத்தழகி என்ன விட வசந்துட்டாங்கன்னு கேக்குறேன். அவ என் பொண்டாட்டி. அம்மா, அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். நம்ம ரியல் ஹீரோமா. அப்பா வாங்கப்பா. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. வாங்கப்பா, கூப்பிடுறேன்ல. அட்டாக் அட்டாக், நான் அசையாம நிக்கணும். என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு இப்பதான் தோணுச்சா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து வாங்கணும்னு நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புத்து, அப்பானா அப்பா மாதிரி நடந்துக்கணும். அசைய மாட்டீங்கல்ல? பொண்ணு மேல பாசமா இருக்கணும். ஓஹோ, அசைய மாட்டீங்களா? அசைய மாட்டீங்களா? முட்டாள், அவுட். வந்துட்டீங்களா மாப்பிள்ள? முத்தழகி, யார் வந்திருக்கா பாருமா, யார் வந்திருக்கா பாரு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள ரத்னா போட்டோவே பார்த்துட்டு நிக்கிறீங்க? ரத்னா எங்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல என் கையெழுத்து எல்லாமே கடவா போயிடுச்சு. சுத்தி சுத்தி வந்து அங்க நின்னு இங்க நின்னு அவ எங்களை மட்டும் தான் அழ வச்சிட்டு இருந்தான்னு நினைச்சேன். உங்களையும் அழ வச்சிட்டாளா? அவ சாகலங்க, சாகல. இந்த வீட்லயே தான் இருக்கா, இங்கேயே தான் இருக்கா. அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழணும், அவங்க தோல்ல சாஞ்சிக்கணும்,
வெளியூருக்கு போகணும் இப்படியெல்லாம் எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா. பாவி பொண்ணு அல்பாயுசிலேயே போயிட்டாளே. அவ ஆத்மா எங்க சாந்தி அடையும்? இங்க தாமா சுத்திக்கிட்டு இருக்கோம். சும்மா நடந்ததே பேசிட்டு இருக்காது. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வாழ்றதுக்கு பழகிக்கணும். மாப்பிள்ளை எவ்வளவோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம வீடு தேடி வந்திருக்கிறார். இந்த நேரம் நீங்கள் அப்படி அழுதுகிட்டு இருந்தா பாவம் அவர் மனசு எவ்வளவு சங்கடப்படும். முத்தலட்சுமி மாப்பிள்ளையை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடுமா. அவளே போயிட்டா சாப்பிட்றதா? என் பொண்ணையே நான் முழுங்கிட்டு நிக்கிறேன். எனக்கு எங்க பசி எடுக்க போகுது? ரத்னா, அப்பா உன்னால என் மானம் போயிடுச்சு, நீ செத்துருப்பான்னு ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தா அவ சொன்னாங்கிறதுக்காக நான் செத்து போயிருப்பேன். அவ இறந்து எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டான். என் பொண்ணு சாவுக்கு நான் தான் காரணம்னு ஆயுசுக்கு மனசுக்குள்ள வேதனைப்பட வச்சுட்டான். என் பொண்ணு சாவுக்கு நான் தான் காரணம். இல்லைங்க, நம்ம பொண்ணு சாவுக்கு நீங்க காரணம் இல்ல, அந்த செல்லம்மா தான் காரணம். எங்க இப்பதாங்க அவளை பத்தி நல்லா புரியுது. எனக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி பேசி உங்களையும் என்னையும் பிரிச்சு வச்சிருக்கா. நிரந்தரமா நாம பிரியணுங்கிறதுக்காக உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நம்ம பொண்ணு அவதாங்க கொண்டுட்டா. எங்க அவ குழந்தைக்கு நான் விஷம் வச்சேன் இல்ல, அதனால என் குழந்தைய அவ கொண்டுட்டா. என்ன பழி வாங்கிட்டாங்க. எங்க விஷம் வச்சது நான் தானே. என்ன அவ கொண்டுக்கலாமே, ஏங்க நம்ம பொண்ணை கொண்டுட்டா? இனிமே செல்லம்மாவை பத்தி பேசாதீங்க. இனிமே யாரும் அவ வீட்டுக்கு போக கூடாது. செல்லம்மா, இது வரைக்கும் உன் மேல நான் கோவப்பட்டிருக்கேன், வருத்தப்பட்டதில்லை, மனசு அளவுல விரோதியா நினைச்சதில்லை. நீ என் கூட பிறந்தவ தான். ஆனா நீ இப்ப சாகடிச்சது என் செல்ல பொண்ணு. இனிமே உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு எதிரி. என் குடும்பமே அழுதுகிட்டு இருக்காங்கல்ல, இதே வேதனைய உன்னை பட வைப்பேன். என் பொண்ணு மேல சத்தியம். ஸ்னேகா, இந்த ஜூஸ் குடி. வேண்டாம். இப்போ ஏன் வேணாங்கிற? எதுக்கு வேணாங்கிற? எனக்கு புரியலடி. அந்த கடற்கரையான் ஜெயில் வாசல்ல நின்னு முத்தணிக பார்க்க போறேன்னு சொன்னப்பவே போக வேண்டாம் தடுத்திருக்க வேண்டியது தானே? அப்ப என்னமோ பெருசா ஆட்டோல அனுப்பி வச்சுட்டு இப்போ நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீங்க காத்துட்டு இருக்கேன் அவருக்கு என்ன டெலிபதியில தெரியவா போகுது? புல்ஷிட்.
அந்த ஆள் எப்ப வருவான்னு நான் காத்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? எவ்வளவு நேரத்துல வருவான்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, எத்தனை நாளைக்கு தான் இப்படி நீங்கள் ரத்னாவே நினச்சிக்கிட்டு ஒன்றுமே சாப்பிடாம இருப்பீங்க? வாங்க வந்து ஏதாவது சாப்பிடுங்க. சாப்பிடுவாங்க மாப்பிள்ள. சாப்பிட்றது தூங்குறது எல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் சாப்பாட்டை மறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறீங்க. ஆனால் நான் எப்படா சாகு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. காசிக்கு போன எங்க அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேனே தவிர ஆவுடைய அப்பனோட மகனுக்காக நான் ஏங்கிட்டு நிக்கல. அந்த ஆளு என் கையை விட்டு போயிடக்கூடாது. நான் வேணா சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேணாம்மா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? வேணும்னே தாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறேன். ஒரே இடமா உட்காந்துருந்தா அப்படியே ரத்னா ஞாபகமாவே இருக்கு. அந்த செல்லமா இழுத்து போட்டு அடிச்சிடலாமான்னு இருக்கு. அப்புறம் எதுக்கடி முத்தழகி வீட்டுக்கு அவர் அனுப்பி வச்ச? ரெண்டு காரணம் தான். அந்த ஆவுடைய பெண் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு கிளையா நான் வெட்டணும்னு நினைச்சதனுமோ உண்மைதான். பட் பாவம், அந்த பொண்ணு ரத்னா செத்து போகணும்னா நான் நினைக்கவே இல்லை. நான் MMS அனுப்பினதுக்கு காரணம் கூட இவ அவங்க அப்பாவோட சண்டை போடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி அநியாயத்துக்கு செத்து போவான்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு சூழ்நிலையில கூட நம்ம இந்த ஆள் அங்க அனுப்பலன்னு வையேன், அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு எப்பவுமே என் மேல நல்ல அபிப்பிராயங்கிறது வராமலே போயிடும். அதான் சரி போய் இருந்துட்டு வரட்டும்னு அனுப்பி வச்சுட்டேன். ஓ, அதான் விஷயமா? அது மட்டும் இல்ல, இந்த 2 மாசத்துல ஹாஸ்பிட்டல் ஜெயில்னு என்னென்னவோ நடந்து போச்சா, அதுல அந்த ஆளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சாலும் குறைஞ்சிருக்கலாம். அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் அனுப்பி வச்சுட்டேன். என்ன மாப்பிள்ள, நடந்ததையே நினைச்சு ரத்தா போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படியே இருந்தா முத்தழகிய காப்பாற்ற முடியாது. அவ ரத்னாவை நினைச்சு நினைச்சு பைத்தியமாகிட்டு இருக்கா. நீங்க தான் அவ மனசை மாத்தி அவளை வேலைக்கு அனுப்பணும்.
ஏங்க ஏன் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கீங்க? முத்தழகி, எனக்கு என்னமோ இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கலம்மா. வீடை மாத்திருவோமா? ஐயோ, இந்த வீட்டை எங்க மாத்தணும்? இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆளே இல்லாத ஒரு பெரிய பாலைவனத்தில் நான் மட்டும் தனியா இருந்து தண்ணிக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் யாருக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கேன்? என் பொண்ணு ரத்னாவுக்காக. அவ போன இடத்துக்கே நான் போயிடலாமான் இருக்கு. ஐயோ, நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. நாம எல்லாரும் உயிரோட இருக்கணுங்க. அந்த செல்லம்மா பழி வாங்கறதுக்காக எல்லாரும் உயிரோட இருக்கணும். இந்தாங்க. என்னது? நீங்க ஸ்னேகா விட்டு போங்க. இந்த 2 மாசத்துல ஹாஸ்பிட்டல் ஜெயில்னு என்னென்னவோ நடந்து போச்சா, அதுல அந்த ஆளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சாலும் குறைஞ்சிருக்கலாம். அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் அனுப்பி வச்சுட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா கொஞ்ச நேரத்துல வந்து நிப்பா இருப்பாரு. அந்த ஆள் தான். போய் கதவு தர. அந்த ஆளை பத்தி எனக்கு தானே நல்லா தெரியும். இந்த மனுஷனுக்கு என் மேல ஆசை ரொம்ப ஸ்பீடா இருக்கு போல இருக்கு. இல்ல, போய் கதவு தர போ. ஏய், நீ போய் கதவு தர. ஏய், ஸ்டூபிட் மாதிரி பேசாத. நான் இப்ப நடிக்கணும். கோவமா இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட், போ. போடி. ஷூ. ஸ்னேகா, சார் வந்திருக்காரு பாரு. திரும்பி பாரு. ஏய், இங்க பாரு. உன் கோவத்தெல்லாம் சார் கிட்ட காட்டாத. அவர் ரொம்ப நல்லவருடி. அவர் பாசத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. இப்ப நீ பேசுற சரியா? சார், இந்த நேரத்துல நான் வேற எதுக்கு சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி? நான் வரேன் சார். சார், ஆல் தி பெஸ்ட். சேகா, என்னமோ தெரியல, என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் ரத்னா என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு. முடியல, அதான் வந்துட்டேன். நான் உங்களை எதுவுமே கேட்கலையே. இது உங்க வீடு. இங்க வரதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணுமா என்ன? அது எனக்கு தெரியாதா? முத்தழகியோட அப்பா தப்பா நினைச்சுக்குவாருன்னு தான் நான் தயங்கி இருந்தேன். முத்தழகி தான் நீங்க அந்த வீட்டுக்கு போறதா நல்லதுன்னு என்னை அனுப்பிச்சு வச்சேன். அது சரி. நான் ஒரு சிம்பத்திக்காக பண்ணா அவளும் அதையே ஃபாலோ பண்றாளா? ஸ்னேகா, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ உம்முன்னு இருக்க? நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆமா, சந்தோஷம் இல்லை. நீங்க இவ்வளவு லேட்டா வந்ததுல எனக்கு சந்தோஷமே இல்லை. நீங்க என்னை விட்டுட்டு போன அந்த நிமிஷத்துல இருந்து நான் பசி இல்லாம தூக்கம் இல்லாம ஒரு ரெஸ்ட் கூட இல்லாம கிடந்து துடிச்சிட்டு இருப்பேன்னு உங்களுக்கு தோணல? அதான் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. ஸ்னேகா, நான் போனதுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடலையா? சாப்பிடுறதா? பட்னியா இருக்காதீங்க, இந்த ஜூஸையாவது குடிங்கன்னு கோமதி எவ்வளவு கெஞ்சினா. ஆனா அத கூட எனக்கு குடிக்கிறதுக்கு மனசே இல்ல. நிஜமாவா சொல்ற?
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.